தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை, நீண்ட காலம் இருந்தது வக்ஃப் போர்டு சொத்துக்கள் பற்றி பிரச்சனை. பல்வேறு இடங்களில் பல்வேறு ரூபத்தில் பல்வேறு இடங்கள்ல இருக்கு. அது தன்னோட ஒரு ஒரு கடத்துல வந்து இந்த வக்ஃபுன்ற வார்த்தையை வந்து அவங்க வந்து தங்களுக்கு கேடயமாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி. ஏதாவது ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணோம்னா அந்த இடம் வக்ஃபு இடம்னு சொல்லிட்டு ஒரு ஆக்கிரமிப்பு சொல்லி அதுக்கு ஆதாரம் கேட்டால் ஆதாரங்கள் எழுதப்பட்டு நிரூபிக்கப்படவில்லை. என்ன காரணம்? நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்துக்களுக்கு பக்கம் தள்ளிவிடுது. இதற்கு சப்போர்ட்டாக என்ன பண்ணுறது? உள்ளூர் அதிகாரிகளை அவள் கைக்குள் வைத்துள்ளது. இப்படித்தான் வந்து பல்வேறு இடங்கள் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்துக்கள் போராடி வந்து அப்படித்தான் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா காரமடை இருக்கக்கூடிய வேலாயுதம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு பார்த்தா அங்காளம்மன் கோயில் இருக்கு. அந்த அங்காளம்மன் கோயில் போற பாதை பார்த்தீங்கன்னா வந்து அரசு நிலத்தில் இருக்கு. இந்த அரசு நிலம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய துல்கரில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இது கட்டடம் கட்டி எங்களுக்கு தொழில் நடத்த முற்பட்டிருக்கார்கள். அங்க இருக்க உள்ளூர் மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இது தொடர்பாக வந்து இந்து முன்னணி நாடு இருக்கிறார்கள். இந்து முன்னணி வந்து தொடர்பாக வந்து அவர்களுக்கு அவர் போராட உதவி இருக்கார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக என்ன பண்ணிருக்காங்க, நீதிமன்றத்தில் வழக்கு செல்லப்பட்டது. நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் என்ன பண்ணிருக்காங்க, நீதிமன்றம் என்ன சொல்லிக்கணும், அந்த இடத்துல வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் நடக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்ட பிறகும் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ரம்ஜான் மாதத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா தொழுகை நடத்துவதும் நோன்பு கஞ்சி கொடுப்பதற்கும் அவர்கள் அதை பயன்படுத்த இருக்கிறார்கள். கேட்டதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து வட்டாட்சியர் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இது தொடர்பாக இந்து முன்னணி வந்தவனுக்காக நாங்கள் இது நிறுத்தாவிட்டால் நாங்கள் பஜனை போராட்டம் நடத்துவோம், இதனால் வந்து இப்போ கலவரங்கள் ஏற்பட்டால் நாங்கள் பொறுப்பாகல அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடும்போது அவர்கள் இப்பொழுது காவல்துறை மூலமாக அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த வழக்கினுடைய முகாந்திரம், அதாவது முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப நாளா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு புது பிரச்சனை என்பது கிடையாது. இது 2023 இந்த பிரச்சனை என்பது வந்திருக்கிறது. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு அங்காளம்மன் கோயில், அந்த வேலாயுதபுரம் அப்படிங்கிற ஒரு அங்காளம்மன் கோயில் இருக்கிறது. அந்த அங்காளம்மன் கோயிலுக்கு பக்கத்துல வந்து இந்த அரசு புறம்போக்கு நிலமானது இருக்கிறது. இந்த அங்காளம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய வழி வந்து இந்த அரசு புறம்போக்கு நிலத்து வழியாக தான் இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு பொது பாதையும் இருக்கிறது. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பொது பாதையை வந்து அடைத்து இவர்கள் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சு இது வந்து வக்ஃபுக்கு சொந்தமானது அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க இருந்த நாகர் சிலைகளை எல்லாத்தையும் இவர்கள் அகற்றியதாகவும் அங்க இருக்கிறவர்கள் சொல்றாங்க. இது தொடர்பான வழக்கு தான் நீதிமன்றத்துல இருக்கு. நீதிமன்றம் ஏற்கனவே இதற்கு வந்து ஒரு தடை உத்தரவை போட்டிருக்காங்க. அந்த இடத்துல எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த நிலையில தான் இப்ப அவங்க என்ன பண்றாங்க, நாங்க வந்து இந்த இடத்துல நோன்பு கஞ்சி காய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது பிரச்சனையை இந்த தடவை கொண்டு வராங்க. இதற்காக போராடுவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமுமுக இதற்காக இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை எடுத்து அங்க வந்து பேசுறாங்க. இப்ப நம்மளோட கேள்வி இதுல என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இதற்கு கோர்ட்ல ஒரு தடை உத்தரவு இருக்கு. அப்ப கோர்ட்ல ஒரு தடை உத்தரவு இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி நீங்க வந்து இந்த இடத்துல நோன்பு கஞ்சி காட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது? இதைதான் இந்த இந்துக்கள் அங்கு கேள்வி கேட்கிறார்கள். அதற்காக வந்து அவர்கள் வந்து ஒரு கருப்பு கொடி போராட்டமும் நடத்துறார்கள். அப்ப நீங்க நல்ல ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும். எந்த ஒரு கோர்ட் ஆர்டராக இருந்தாலும், இப்ப திருப்பரங்குன்றத்தை இப்ப நீங்க மனசுல வச்சுக்கோங்க. திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்தது, நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு ஆர்டரை கொடுக்கிறாரு. அப்ப அந்த ஆர்டரை கொடுக்கும் பொழுது கலெக்டர் வந்து அதுக்கு இந்த நீதிபதியினுடைய ஆர்டரை வீட்டோ பண்ணி அவர் உடனே வந்து இல்லாத ஒரு தடை உத்தரவை நீதிபதி ஏற்றலாம், தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் 144 தடை உத்தரவை பிறப்பிக்கிறார். அங்க அவர் ஒரு கண்டெம்ட். அதுக்கடுத்து மீண்டும் அவர்கள் வந்து இது பெற்றுக்கொண்டு செல்லும் பொழுது அப்ப கூட என்ன சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் கண்டெம்ட்டை நான் பாத்துக்கிறேன், கோர்ட்டெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியதை நம்ம பாக்குறோம். அடுத்த நாள் அதே வேளையே இனிகோ திவ்யன் அவர்கள் அதே 500 ஐபிஎஸ் அதிகாரி அவர் செய்வதையும் நம்ம பார்த்தோம். அப்ப இப்படி வந்து இவர்கள் வந்து செய்யறாங்க. இதே போலதான் பாருங்க, இந்த அப்படியே மேட்ச் பண்ணி எங்க நடந்ததுன்னா, திருப்பூர்ல அந்த குமரன் குன்றம் கோவிலை வந்து இடிக்கிறாங்க. அப்ப அந்த குமரன் குன்றம் கோயிலை இடிக்கும் பொழுது இந்த தாசில்தார் சொல்ற வார்த்தையும் அதுதான், கோர்ட் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், கண்டெம்ட் வந்து நான் பாத்துக்கிறேன், எங்க கண்டெம்ட் இப்படி மாதிரி பண்ணக்கூடாது, கண்டெம்ட் வந்து நான் பாத்துக்கிறேன். ஏன்னா கோர்ட்டு வழக்கு நிலுவையில் இருக்கு. நீ நல்லா பார்க்கணும், இந்துக்கள் கோவில் அப்படிங்கும் பொழுது
அது வழக்கு நிலுவையில் இருக்கு. அப்ப எந்த நோட்டீஸோ எந்த ஒரு இதுவோ முன்னறிவிப்போ இல்லாம நீங்க வெட்ட வெடிகாலத்துல, அதாவது ஒரு நட்ட ராத்திரின்னு கூட சொல்லலாம், ஒரு 2:30 மணி அந்த மாதிரி வந்து புல்டோசரை கொண்டு வந்து மக்களுடைய எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அதை இடிச்சு போட்டு போறதுக்கு ட்ரை பண்றீங்க. இங்கே எந்த இதுவும் செய்யக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு இருக்கு. ஆனா அதை மீறி நீங்க வந்து இங்கே நோன்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு அனுமதி தர்றீங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்னைக்கு தமிழக அரசுல இருக்குங்கிறத பாருங்க. அப்ப அரசு அதிகாரம் இருந்தா கோர்ட்டு தேவையில்லை. தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா அந்த எந்த ஒரு சட்டமோ எந்த ஒரு சட்டத்தினுடைய தீர்ப்பு எதுவா இருந்தாலும் அது சிறுபான்மையினர் மக்களாக இருந்ததுன்னா அதை வந்து கிடையாது. அந்த கோர்ட் ரூலிங் கிடையாது, எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. அவர்களுக்கு எழுதுற அம்பேத்கர் சட்டம் கிடையாது, செல்லாது. அவங்களுக்கு ஷரியத் சட்டம் தான் அது, அவங்களுக்கு மட்டும் அதை வச்சுக்குவாங்களா இருக்கலாம். அம்பேத்கர் சட்டத்தை அவங்க மதிக்க மாட்டாங்க. எப்படி வந்து சர்ச்சுன்னா அவங்க வந்து வாட்டிக்கனுக்கு தான் சட்டம் தான் செல்லும்னு சொல்லி இங்க ஐப்பெரியசாமி மருமகள் பேசினாங்களோ அதே போலதான் இவங்களும். இவங்க வந்து இந்த சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல இவங்க தெளிவா இருக்காங்க. அந்த சட்டத்தை நீங்கள் மதிக்க வேண்டாம், அதற்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம்னு இன்னைக்கு காவல்துறை இருக்காங்க. அதுதான் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் இதை ஏன் நம்ம இவ்வளவு சீரியஸா இன்னும் இந்த மேட்டுப்பாளையம் விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்னணியை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஏதோ வந்து வக்ஃபு, நீங்க சொன்ன மாதிரி வக்ஃபு எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இதுல இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் மேட்டுப்பாளையம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு சென்டர். இன்னைக்கு மேட்டுப்பாளையத்தை நம்ம குறிவைத்து அவர்கள் அதை கைப்பற்றி விட்டார்கள் என்றால், ஒரு ஒரு பக்கம் நீங்க தமிழ்நாடை நீங்க எல்லா பக்கமும் நீங்க துண்டிச்சு விடலாம். ஒரு கேபிட்டல், ஒரு இடம், ஒரு மையப்பகுதி மாதிரி இன்னைக்கு அதை வந்து அதுதான் பலகாலமாக இந்த மேட்டுப்பாளையத்தை குறி வச்சுட்டு தான். நீ தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கு உள்ளர போகும்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட், இன்னைக்கு அந்த மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து முழுவதுமாக இன்னைக்கு துலுக்கர்கள் கையில் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இரும்பு கடை மார்க்கெட். அந்த இரும்பு கடை மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து முழுக்க வந்து இந்த 2 வீலர் செகண்ட்ஸ் 2 வீலர் எல்லாம் போட்டு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த கடைகள் முழுக்க அந்த முழு ஸ்ட்ரெச்சுக்கும் இருக்கும். அந்த முழு ஸ்ட்ரெச்சையும் இன்னைக்கு ஆக்கிரமித்திருக்கிறது இவர்கள் தான். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, எங்க கடை இருந்தாலும் கடை வீதிகள்ல கடைப்பகுதிகள்ல சிசிடிவி வைக்கணும் அப்படின்றது போலீஸ்காரர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சட்டமா இன்சிஸ்ட் பண்றாங்க, வைக்கிறோம். ஆனா அந்த பகுதிகளில் மட்டும் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவை இன்ஸ்டால் பண்ண சொல்லி கம்பேர் பண்றது இல்லை. என்ன காரணம்? அதான் சொல்றேன், ஏன்னா எங்கனாலும் இவங்களுக்குன்னா அது சட்டமே வேற. இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளார இந்த மேட்டுப்பாளையத்தினுடைய எல்லா என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட், இந்த மாதிரி இடங்கள்லாம் மையம் பகுதி, இது மாதிரி பகுதிகள்லாம் குறிவைக்கப்பட்டு 15க்கும் மேற்பட்ட சட்டவிரோத மசூதிகள் இன்னைக்கு அங்க முளைத்திருக்கின்றன. இப்ப வந்து அதுல ஒரு பகுதி தான் இந்த காரமடை. ஏற்கனவே பாலக்காடு, அதாவது கோயம்புத்தூர் பாலக்காடு வழியாக அந்த பக்கம் கேரளா செல்லக்கூடிய அந்த பாதைகள் வந்து ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. அந்த பகுதி க்ளோஸ். அதுதான் வந்து 1998 கோவை கலவரத்திற்கு நமக்கு வந்து அது ஒரு உறுதியாக, அதுதான் ஒரு காரணமாக இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் காரமடை வழியாக, இந்த பக்கம் காரமடை வழியில உள்ள பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு காரணம் செய்யப்பட்டு அந்த பகுதிகளும் இன்னைக்கு சூழப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு அன்னூர் பாதையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அந்த அன்னூர் பாதையிலும் இதே போன்ற சட்டவிரோத மசூதிகள் இன்னைக்கு இருக்கு. அந்த பாதையும் இன்னைக்கு உங்களுக்கு முழுவதுமாக இன்னைக்கு அவர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேட்டுப்பாளையத்துல சமீபத்துல ஒரு பாஜக நிர்வாகியை காவல்துறையினர் அவர் பேசியதற்காக கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நினைத்து இவர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்தின் பொழுது மேட்டுப்பாளையத்துல யாரும் உள்ளேயும் நுழைய முடியல, வெளியவும் போக முடியல. அந்த அளவுக்கு மேட்டுப்பாளையமே ஸ்தம்பிக்கக்கூடிய லெவல்ல அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேலாக மேட்டுப்பாளையம் அவர்கள் கையில் இருந்தது. என்ன மாதிரியான ஒரு நிலைமை? எப்படி வந்து நீங்க வந்து சிலிகுரி காரிடர், அந்த சிக்கன் நெக் பகுதியை வந்து அப்படி அந்த பகுதியை சுத்தி சூழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே போலதான் இது. இந்த பக்கம் குன்னூர், இந்த பக்கம் கோத்தகிரி, இந்த 2 வழியாக நம்ம வந்து மேட்டுப்பாளையத்துக்கு நமக்கு போறதுக்கான வழி. இப்ப இந்த 2 வழியுமே இப்ப நீங்க முடக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா யாரும் உள்ளேயும் போக முடியாது, உள்ள இருந்து வெளியிலயும் வர முடியாது. கர்நாடகா கேரளா பார்டர் முடக்கப்படும். ஆமா, இப்ப அதுதான் இதுல முக்கியமா பார்க்கணும். இது ஒரு ட்ரை ஜங்ஷன் பகுதி. இது கர்நாடகா கேரளா இந்த பார்டர், தமிழ்நாடு பார்டர். ஏற்கனவே இந்த ட்ரை ஜங்ஷன் பகுதியை மையமாக வைத்து இதை வந்து ஒரு ISIS ஒரு
ஒரு பகுதியாக அது அறிவிக்கப்பட வேண்டும். அந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு சென்டர் மாதிரி அதை கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுடைய மேகசின் வாய்ஸ் ஆஃப் கொரசான் புக்கில் வந்திருந்ததை நம்ம ஏற்கனவே பார்க்குறோம். அதற்கான முயற்சிகள் இன்னும் சொல்ல போனா இந்த பகுதிகளில் தான் நக்சல்களுடைய நடமாட்டமும் அதிகரிக்கும் கூடிய பகுதி. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஒன்னா இன்னைக்கு நீ பார்க்கணும். இந்த பாருங்க, அதே போல இந்த வடவள்ளி பகுதி, இன்னைக்கு அந்த வடவள்ளி பகுதியிலும் இன்னைக்கு நம்ம வந்து முழுவதுமாக ஏற்கனவே இதே போல ஒரு 2-3 சட்டவிரோத மசூதிகள் வந்தது. இது நம்ம செய்திகள் சிந்தனைகள்லயே அந்த விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதனால இன்னைக்கு காரமடையில வந்து இந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருக்கிறது அப்படிங்கறது ஏதோ ஒரு சாதாரண விஷயமாக, ஒரு சாதாரண ஆக்கிரமிப்பாக, இல்ல ஒரு அந்த இடத்துல வந்து இவங்க சட்டவிரோதமாக நோன்பு கஞ்சிக்காக அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த பாதுகாப்பு அம்சம் என்பதையும் நாம வந்து தெளிவாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பகுதிகள் எல்லாமே காடுகள் நிறைந்த பகுதி, மலை காடு இந்த மாதிரியான பகுதிகள். ஏற்கனவே PFI-யினுடைய ட்ரைனிங் கேம்ப்ஸ் எல்லாம் எங்க நடந்தது? சத்தியமங்கலம் காடு பகுதிகளில் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்க்குறோம். இது எல்லாமே அந்த பகுதி தானே, இந்த ஸ்ட்ரை ஜங்ஷன்ல தானே சத்தியமங்கலம் காடு பகுதியும் வருகிறது. ஏற்கனவே அங்கதான் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் சொல்ல போனா அந்த கோனி, ராணி அந்த மலைகள் அந்த இடங்கள்ல எல்லாம் அதே அந்த மாதிரி இடங்கள்லையும் ட்ரைனிங் கேம்ப்ஸ் நடந்திருக்கு. இதெல்லாம் PFI தடை செய்யப்பட்ட பொழுது அப்பொழுது காவல்துறையினரால் சொல்லப்பட்ட விளக்கங்கள்ல நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், எங்கெங்கெல்லாம் நடந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. மேட்டுப்பாளையம் எப்படி இன்னைக்கு சூழப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அந்த ஆங்கிள் தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஒரு போராட்டத்தை நாம் வந்து பார்க்க வேண்டுமே தவிர இது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டாக இதை நாம் பார்க்க கூடாது. தமிழகத்துல ஏற்கனவே நாம் பார்த்தோம், கோஸ்டல் பகுதி முழுக்க இன்னைக்கு இலங்கையிலிருந்து தமிழகத்துக்குள்ள வரக்கூடிய போதை கடத்தலா இருக்கலாம், இல்லை ஆயுத கடத்தலாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து இந்த கடற்கரை பகுதியை ஒட்டி உள்ள இடங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து சூழப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து ஹைவேஸ்ல வந்து விளம்பரங்கள் வந்ததையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது திருநெல்வேலி போற ஹைவேவா இருந்தாலும் சரி, இந்த ஹைவே வந்தாலும் சரி, இத்தனை மீட்டர்களுக்கு இடையில ஒரு மசூதி அமைக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்கொயர் இடம், இவ்வளோ இது இருக்கணும், அதற்கான ஃபண்டை நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹனீஃபா பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்லேருந்து விளம்பரம், அது வந்து நம்ம ஊர் பேப்பர்லேருந்து விளம்பரம் வந்ததையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது அப்படி என்பதற்கு நீங்கள் இன்னைக்கு அந்த ஹைவேலெல்லாம் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது அந்த ஹைவே ஊரே உள்ளதான் இருக்கும், ஆனால் அந்த ஹைவேல இந்த மசூதிகள் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எதுக்கடா இந்த இடத்துல இந்த மசூதி இங்கே இருக்குன்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா ஊர் இருக்கு, மக்கள் வந்து அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு வழிபடுவதற்கு ஒரு வழிபாட்டு தலம். அப்படி இல்லை, இது நடு ரோட்ல ஒரு பைபாஸ்ல ஒரு ரோடு ஓரத்துல இருக்கும், அது பக்கத்துல வீடுகளே கூட எதுவும் இருக்காது. ஏன் அந்த மாதிரி குறிவைத்து கடப்பட வேண்டும்? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஏற்கனவே ஜிகாதி ஆவணப்படத்துல நம்ம இதெல்லாம் சொன்னதுதான். இன்னைக்கு வந்து NH ரோடுகள், தேசிய நெடுஞ்சாலை ரோடுகள் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றன. இன்னைக்கு மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலையில நடந்து கொண்டிருக்கூடிய ஆக்கிரமிப்பு, கடற்கரைகள் எப்படி சூழப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். மொத்தத்துல இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது தமிழகம் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதே நேரத்துல இந்த ஆபத்துக்களை எதையுமே வந்து உணராம இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு இவர்களுக்கு ஆதரவளிக்கும் போகலேயே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். காவல்துறையும் சரி, ஏன்னா என்ன சொல்றாங்களோ காவல்துறை ஏவல் துறையாக மாறி கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம பார்க்கிறோம் தமிழகத்துல. அப்ப அவர்களும் எல்லாவற்றுக்கும் அதை வந்து செய்துக்கிறார். கண்டெம்ட் அதை பத்திலாம் யாரும் இங்க கவலைப்படுவதாகவும் தெரியவில்லை. அதனால இந்த சூழ்நிலையை உணர்ந்து மத்திய அரசு தான் இதில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இது நாட்டிற்கே பேராபத்தாக முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.